அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்கின்றீர்களா, உதவி செய்யாமல் இருக்கின்றீர்களா என்று பார்க்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் ஆன்மீக முறையில் மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும், ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அத்தியாயம் 2 வசனம் 83. இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் இஸ்ரேல் மக்களிடத்தில் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். மனிதர்களிடமும் அழகானதை பேசுங்கள். மேலும் தொழுகையை கடைபிடியுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம். ஆனால் உங்களில் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழி நிறைவேற்றாமல் அதில் இருந்து புரண்டு விட்டீர்கள். இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், அனாதைகளுக்கோ ஏழைகளுக்கோ உதவி செய்யுங்க, பெற்றோர்களை நல்ல விதமாக கவனித்து கொள்ளுங்க, 5 வக்கத்தும் தொழுவுங்க, ஜக்காத்தும் கொடுங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் அழகான முறையில் பேசக்கூடியவர்களாக, மனிதர்கள் மேல் அன்பு வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும்.